10 லட்ச ரூபாவை ஒரு வாரத்தில் தரோன்னு பெருசாக சவால்லாம் விட்டுட்டோம். இப்போவே 3 நாள் ஓடி போச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. பணத்தை தரலன்னா ஆதரவு வேற தூக்கிட்டு போயிடும்னு மிரட்டுறானுங்க. ஷோ, கடுக சுமக்க முடியலன்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். இப்போ மலையை சுமக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஷோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? 10 லட்ச ரூபா யார்கிட்டயாவது கடனை வாங்கி கொடுத்துட்டு ஆதரே தனி கொடுத்தன கூட்டிட்டு போயிட வேண்டியதான். இப்ப இருக்கிற நெருக்கடியில இதை சொன்னா ஆதரையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை விட்டு அவளுக்கும் வேற வழி கிடையாது. ஏங்க தூங்கலையா? இல்ல, நீ தூங்கு. தூங்காம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஒண்ணு இல்ல ஆதர, நீ போய் படு போ. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படி இல்ல. என்னன்னு சொல்லுங்க. மாமா விஷம் குடிச்சது, 10 லட்ச ரூபா தரேன், இதெல்லாம் தலைக்குள்ள ட்ரெயின் மாதிரி ஓடிட்டே இருக்கு. அதான் தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கும் அதே வேதனை தாங்க. என்னால உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. உன்னால வந்த பிரச்சனையெல்லாம் இல்ல. நான் ஆபீஸ்ல லோன் போடலான்னு இருக்கேன். ஆனா அது ஒரு வாரத்துக்குள்ள கிடைக்காது, கொஞ்சம் டைம் ஆகும். அதனால அதுக்கு முன்னாடி வேற யார்கிட்டயாவது தான் பணம் வாங்கணும். யார்கிட்ட வாங்குவீங்க? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஆதர, எனக்காக, என் நிம்மதிக்காக, என் சந்தோஷத்துக்காக நீ ஒண்ணு பண்ணு. எனக்கு அது போதும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. எனக்காக, என் அப்பாவுக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்காக, உங்க சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஆதர, அது வந்து ஃபைனான்சியருக்கு பணத்தை கொடுத்த அடுத்த நாளே நானும் நீயும் புது வீட்டுக்கு தனி கொடுத்தனும் போயிடலாம். எனக்கு நீ, உனக்கு நான் நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். ப்ளீஸ் ஆதர, என்ன சொல்ற? ஏற்கனவே இவர் தூங்காம இருக்காரு. தனி கொடுத்தன வர முடியாதுன்னு சொன்னா இன்னும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாரு. அதனால இப்ப சரின்னு சொல்லுவோம். நிம்மதியா தூங்கட்டும், மத்தத அப்புறமா பாத்துக்கலாம். என்ன ஆதர? சரிங்க, உங்க விருப்பப்படியே புது வீட்டுக்கு போயிடலாம். நிஜமாவா? நிஜமாதான் சொல்றியா? ஆமாங்க. சந்தோஷம் ஆதர, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது போதும் எனக்கு. இதுக்கப்புறம் நான் நிம்மதியா தூங்குவேன். நீ போ, நீ போய் படு. அப்பா, இத வந்துட்டேன் பிரபு. இந்த பிரபு, இந்த குடி. அப்பா ஒரு நிமிஷம். என்ன பிரபு? இந்த மாசத்தோட பேப்பர்லாம் நிறுத்திடுங்க. சரிப்பா. அப்புறம் இந்த பாதாம் பவுடர் தீந்துருச்சுன்னா மறுபடியும் வாங்காதீங்க. நான் வெறும் பாலே குடிச்சுக்கிறேன். உனக்கு பாதாம் பவுடர் போட்டா தானே பிடிக்கும், ஏன் வாங்க வேண்டாங்கிற? எனக்கு பிடிச்சதா இந்த வீட்டுல ஒண்ணு நடந்துட்டு இருக்கா? எல்லாம் பிடிக்காததானே நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கிறவங்க பத்தாதுன்னு இதுல உங்க தங்கச்சி பையன்னு தலைங்க வேற. இனிமே அவங்களுக்கு சேர்த்து செலவாகும்ல, அதுக்கு என்ன பண்றது? அதான் என் சைட்ல இருந்து என்னென்ன குறைக்க முடியுமோ அதெல்லாம் நான் குறைச்சிக்கிறேன். பாதாம் பவுடர், பேப்பர் கட்டு.
நீங்களும் உங்க சைடுல இருந்து என்னெல்லாம் செலவு குறைக்க முடியுமோ பாருங்க. ஏன்னா பட்ஜெட் தாங்காதுல்ல. பிரபு, என்ன இப்போவே எல்லா செலவுகளையும் எடுத்துக்க பறிச்சுக்கன்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் செலவை குறைக்கிறதா இருந்தா எதை பண்றது, எப்படி குறைக்கிறது, அதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது எனக்கு தெரியாது. என்ன பண்ண சொல்றீங்க? இனி வர்ற மாசத்துல இருந்து பணத்தை இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தேன்னா. அந்த பேச்செல்லாம் வச்சுக்காதீங்க. நான் எக்ஸ்ட்ராவா ₹1 கூட தர மாட்டேன். எப்பவும் கொடுக்கறதா கொடுப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் உங்க மருமகிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. எப்படி சமாளிக்கிறது? ஆதிரை எப்ப குளிக்க போனான்னு தெரியலையே. ஆதிரை, எனக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. இத வந்துட்டேங்க. ஆதிரை, சீக்கிரம் வா. இத வந்துட்டேங்க. குளிக்கிறதுக்குள்ள என்ன அவ்ளோ போயிட்டாளா? ஐயோ, மானம் போயிருச்சே.